சமூக அநீதி இல்லாட்டி மக்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 3 வயசு குழந்தை ஒருத்தவங்களை கொண்டு போட்டான் தெரியுமா, ஒருத்தன் ஒரு கயவன். அதே மாதிரி ஒரு கயவன் இப்போ சிக்கியிருக்கான். அவனுக்கு முறைப்படி சித்தப்பா, அந்த சித்தப்பா வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு. 12 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு பெண்ணெல்லாம் சொல்லக்கூடாது, சிறுமி. கடந்த 5 வருஷமா அந்த சிறுமியை போட்டு நாசம் பண்ணியிருக்கான் அந்த நாய். யாருடான்னு சொல்லி பார்க்கும்போது திமுக பெரிய அளவில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவன், கேட்டால் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனை இன்னைக்கு போஸ்ட்கோல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னா, சார் நான் இந்த கட்சிக்காரன், இந்த கட்சியில் இருக்கிறவன் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், நாங்கள் தப்பு பண்ணால் எங்கள் பின்னாடி கட்சி இருக்குது, கட்சி ஆட்கள் இருக்காங்க, அதனால் எங்களை எதுவும் செய்ய முடியாது, ஒரு பிடுங்க முடியாதுன்னு சொல்கிற இந்த தைரியத்தை கொடுத்தது தான் தவறு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தைரியத்தை மட்டும் கொடுக்காத ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அந்த கட்சியில் இந்த மாதிரியான தவறான நபர்கள் போய் சேர மாட்டாங்க. இவங்களுடைய எண்ணம், இந்த கயவர்களுடைய எண்ணம் என்னன்னா, தப்பு செய்ய போகிறோம், நம்ம தப்பு செஞ்சால் தான் நம்மளால் இருக்க முடியும். ஸோ நம்ம நல்ல ஒரு கட்சியில், நல்ல கட்சினா நாசமாக போகிற கட்சியோ ஏதோ ஒன்று, ஆனால் நமக்கு சப்போர்ட்டுக்கு வரணும், அந்த சப்போர்ட்டுக்கு வர கட்சி எதுன்னு பார்த்து நம்ம கொஞ்சம் காசு கொடுத்துட்டு சேர்ந்துடலாம். இதே மனநிலைமையில் இருக்கக்கூடிய இந்த மனநோயாளிகள் ஏகப்பட்ட பேர் இப்போ நம்ம சமூகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இவனுங்க தான் உண்மையாக சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்கக்கூடிய நபர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு பவ்யமா, வா திமுகவில் நான் பெரிய போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உள்ளூர வெறும் மிருகமாக இருந்திருக்கேடா, ஒரு மிருகத்தை விட கேவலமாக இருந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த செய்திகள் பார்க்க.